மெத்தனால் பயன்படுத்தும் நிறுவன நிர்வாகிகளிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கப்பட்ட நிலையில் இது தொடர்பாக இந்த மெத்தனால் எங்கெங்கு அது உற்பத்தி செய்யப்படுகிறது, எங்கெங்கு தயாரிக்கப்படுகிறது, அது எப்படி கள்ளத்தனமாக வெளியில் தனியார் நபருக்கு விற்கப்படுகிறது, தனிநபருக்கு விற்கப்படுவது உள்ளிட்ட பல்வேறு விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. 39 பேரின் உயிரிழப்பு காரணமாக மெத்தனால் எந்தெந்த நிறுவனங்களில் தயாரிக்கப்படுகிறது, தமிழகத்தில் எத்தனை நிறுவனங்கள் மெத்தனாலை தயாரிக்கின்றன, அது எப்படியெல்லாம் வெளியில் விற்பனைக்கு வருகின்றது உள்ளிட்ட பல்வேறு விசாரணைகள் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மெத்தனால் பயன்படுத்தக்கூடிய சிகிச்சை பெற்று வருவோருடைய பலரின் நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதால் பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என்று அஞ்சப்படுகிறது. 30க்கும் மேற்பட்டவர்களுடைய உயிரை பலிவாகிய இந்த கள்ளச்சாராய விவகாரத்தை பொறுத்தவரையில் மிகப்பெரிய அதிர்ச்சிகரமாக நிகழ்வாக பார்க்கப்படக்கூடிய நிகழ்வாக உள்ளது. 39 பேர் வரை பலியாக இருக்கிறார்கள். இன்னும் சேலத்தில் சிகிச்சை பெற்று வருவோரில் 10 பேரின் கண் பார்வை முற்றிலுமாக பறிபோயிருக்கிறது. பலர் நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாக தொடர்ந்து அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது. இந்நிலையில் இந்த கள்ளச்சாராயத்தில் அதிக போதை ஏற்றுவதற்காக பயன்படுத்தக்கூடிய மெத்தனால் என்ற கெமிக்கல், மெத்தனாலை பொறுத்தவரையில் பெயிண்ட், வார்னிஷ் உள்ளிட்ட பொருட்களில் மூலப்பொருளாக பயன்படுத்தக்கூடிய மெத்தனால் என்பது மனித உயிருக்கு கேடு விளைவிக்கக்கூடிய ஒன்றாக உள்ளது. மனித உயிரிழப்பு ஏற்படுத்தக்கூடிய ரசாயனமாக இருக்கக்கூடிய மெத்தனாலை கள்ளச்சாராயத்தில் கலந்து அதிக போதைக்காக விற்பனை செய்யப்பட்டு வருகின்றது. இப்படி மெத்தனால் கலந்த இந்த கள்ளச்சாராயத்தை குடித்த கிட்டத்தட்ட 39 பேர் வரை தற்போது பலியாக இருக்கிறார்கள். மெத்தனால் பயன்படுத்தக்கூடிய 11 நிறுவனங்கள், தமிழகத்தை பொறுத்தவரையில் 11 நிறுவனங்கள் இந்த மெத்தனால் பயன்படுத்தப்பட்டு வருவதாகவும், அது சார்ந்த நிர்வாகிகளிடம் தீவிரமாக விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்ட அடிப்படையில் விசாரணை என்பது தீவிரமாக நடைபெற்று வருகிறது.